மிக விரைவில் மூன்றாவது அலை தாக்குதல் அமெரிக்கா விடுத்துள்ள பகிரங்க சவால். பற்றி எரியும் ஈரான், 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலி. ஸ்ரேசாலை கைது, திடீரென சிங்கப்பூர் பறந்தார் கோட்டாபய ராஜபக்ஷ. உலக எண்ணெய் சந்தையில் பெரும் பதற்றம், ஈராக் அவசர நடவடிக்கை. மத்திய கிழக்கில் மோதல், கொழும்பில் தூதரகங்கள் விடுதிகளின் பாதுகாப்பு அதிகரிப்பு. கட்டாரில் மோசமடையும் நிலவரம், அமெரிக்காவின் மிக பெரும் ராணுவ தளம் மீது கொடூர தாக்குதல். கொழும்பில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் பாரிய விபத்து. வணக்கம், இது யூரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். இதுவரையில் அமெரிக்கர்களால் பல தாக்குதல் அலைகள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த நிலையில் மூன்றாவது அலை இதுவரை காலமும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதலாக இருக்கும் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சரான மார்க்கோ ரூபியோ கடுமையாக எச்சரித்துள்ளார். கூடிய விரைவில் அதுவும் வரவுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்க கூட்டுப்படை ராணுவத்தின் தலைவரான டான் ஹெய்ன் திங்களன்று அந்த பிராந்தியத்திற்குள் இன்னும் அதிகமான ராணுவ தளவாடங்களை நகர்த்தி வருவதாக கூறியதை நாம் கேள்விப்பட்டதற்கு இது பொருந்தும் என சுட்டிக்காட்டியதாகவும் தெரிவித்துள்ளார். சனிக்கிழமை தாக்குதல்கள் தொடங்கியதிலிருந்து ஈரான் முழுவதும் கிட்டத்தட்ட 2000 இலக்குகளை தாக்கியுள்ளதாகவும் ஒரு நீர்மூழ்கி கப்பல் உட்பட 17 ஈரானிய கப்பல்களை அழித்ததாகவும் அமெரிக்க ராணுவ மத்திய கட்டளை தலைவர் அட்மிரல் பிராட் கூப்பர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கையில் அமெரிக்காவில் இருந்து 50,000க்கும் மேற்பட்ட துருப்புக்கள், 200 போர் விமானங்கள், 2 விமான தாங்கி கப்பல்கள் மற்றும் குண்டுவீச்சு விமானங்கள் பங்கேற்கின்றன என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கில் ஒரு தலைமுறையில் நடந்த மிகப்பெரிய அமெரிக்க ராணுவ குவிப்பு இது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2003ஆம் ஆண்டு ஈராக் மீதான அமெரிக்க படைப்பின் ஆரம்ப கட்டங்களில் நடந்த அதிர்ச்சி மற்றும் பிரமிப்பு குண்டுவெடிப்புகளை விட அமெரிக்காவும் ஸ்டேலும் ஈரான் மீது கிட்டத்தட்ட 2 மடங்கு தாக்குதல்களை நடாத்தியுள்ளதாக கூப்பர் மேலும் தெரிவித்தார். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான போரில் தற்போது வரையில் ஈரானில் 1000க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக அறிக்கை வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் சனிக்கிழமை போர் தொடங்கியதிலிருந்து குழந்தைகள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் ஈரானில் கொல்லப்பட்டுள்ளதாக அமெரிக்காவை தளமாக கொண்ட மனித உரிமைகள் ஆர்வலர்கள் செய்தி நிறுவனம் தெரிவித்தது. செவ்வாய்க்கிழமை பிற்பகல் நிலவரப்படி 181 குழந்தைகள் உட்பட குறைந்தது 1097 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக உரிமைகள் குழு தெரிவித்தது. மேலும் 100க்கும் குழந்தைகள் உட்பட 5400க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காயமடைந்ததாக தெரிவித்துள்ளது. மேலும் இந்த குழு தனது அறிக்கையை முதற்கட்டமானது எனவும் மேலும் நூற்றுக்கணக்கான இறப்புகளை சரிபார்த்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் ஸ்ரேசாலை கைது செய்யப்பட்டதை அடுத்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவித்தன. இந்த நிலையில் ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைக்காக மேஜர் ஜெனரல் ஸ்ரேசாலை கைது செய்யப்பட்டது. கோட்டாபய ராஜபக்ஷ SQ 463 விமானத்தில் சிங்கப்பூருக்கு பயணமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திடீர் பயணத்தால் வெளிக்கிளம்பிய சந்தேகம் கோட்டாபய ராஜபக்ஷவை விசாரிக்கும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் திட்டமிடாத நிலையிலும் அவர் சிங்கப்பூருக்கு திடீரென புறப்பட்டு சென்றுள்ளமை பலத்த சந்தேகங்களை தோற்றுவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் கோட்டாபய ராஜபக்ஷவை அதிகாரத்திற்கு கொண்டு வரும் நோக்கிலேயே ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கு திட்டமிடப்பட்டதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலே குற்றப்புலனாய்வு பிரிவினர் ஸ்ரேசாலேவை கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் நீரின் வழியாக எண்ணெய் கப்பல்கள் தடையின்றி பயணிப்பதில் சிக்கல் நீடித்ததால் எதிர்வரும் சில நாட்களில் ஈராக் தனது மசகு எண்ணெய் உற்பத்தியை 403 மில்லியன் பீப்பாய்களுக்கு மேலாக குறைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என அந்த நாட்டு எண்ணெய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதன்படி நேற்றைய தினம் நிலவரப்படி ருமைலா எண்ணெய் வயலில் 7 லட்சம் பீப்பாய்களும், மேற்கு குர்னா வயலில் 4,60,000 பீப்பாய்களும் குறைக்கப்பட்டுள்ளன. ஹார்முஸ் நீரின் நிலையில் ஏற்பட்டுள்ள இந்த தடைகளால் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஈராக்கின் தெற்கு துறைமுகங்களில் எண்ணெய் சேமிப்பு அளவானது மிகவும் அபாயகரமான நிலையை எட்டியுள்ளதாக அதிகாரிகள் மேலும் தெரிவித்தனர். முன்னதாக ஹார்முஸ் நீரின் ஊடாக பயணிக்கும் கப்பல்களை தீயிட்டு கொளுத்தப் போவதாக ஈரான் விடுத்த அச்சுறுத்தலை தொடர்ந்து உலகின் மிக முக்கியமான கடல் வழிப்பாதையான ஹார்முஸ் நீரினில் கப்பல் போக்குவரத்து முற்றிலும் ஸ்தம்பிதமடைந்துள்ளது. இந்த நிலையில் தேவைப்பட்டால் அமெரிக்க கடற்படை கப்பல்களுக்கு பாதுகாப்பாக செல்லும் என ஜனாதிபதி டிரம்ப் அறிவித்தார்.
தற்போது மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றங்களை தொடர்ந்து கொழும்பில் உள்ள வெளிநாட்டு தூதரகங்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை தங்க வைக்கும் விடுதிகளில் காவல்துறை பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது. இதற்கமைய மார்ச் 3 அன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் பொது ஒழுங்கு அல்லது தேசிய பாதுகாப்பை சீர்குலைக்கும் எந்தவொரு சம்பவத்தையும் தடுக்க சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செயல்படுத்துமாறு காவல்துறை அதிபர் அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி தூதரகங்கள், உயர் ஸ்தானிகர் ஆலயங்கள் மற்றும் அவற்றின் உத்தியோகபூர்வ இல்லங்கள் மற்றும் பிற இணைக்கப்பட்ட வளாகங்களுக்கு மேம்பட்ட பாதுகாப்பு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மறு அறிவித்தல் வரும் வரை நடையில் இருக்கும் எனவும் காவல்துறை தெரிவித்தது. மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்ற நிலையினால் வெளிநாட்டு தூதரகங்களை குறிவைத்து தாக்குதல்கள் மற்றும் போராட்டங்கள் இடம்பெறக்கூடும் என்ற கவலைகளை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தூதரக வளாகங்களை முற்றுகையிடவோ அல்லது கட்டுப்பாட்டை மீறக்கூடிய கொந்தளிப்பான ஆர்ப்பாட்டங்களை நடத்தவோ முயற்சிப்பதை தடுப்பதில் காவல்துறை கவனம் செலுத்தியது. தூதரக பகுதிகள் மற்றும் சுற்றுலா மையங்களில் தொடர்ந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும், பாதுகாப்பு மீறல்கள் ஏற்படாமல் இருக்க பகல் மற்றும் இரவு நேர ரோந்து பணிகளை மேற்கொள்ளவும் நடமாடும் ரோந்து பிரிவுகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள ஆஸ்திரேலியர்களின் வழிபாட்டு இடங்களான ஜபாத் மையங்களுக்கு 24 மணி நேரமும் பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளதாக காவல்துறை தெரிவித்தது. கட்டுநாயக்க விமான நிலைய பாதுகாப்பு இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொது பாதுகாப்பு அமைச்சு மேற்பார்வையிட்டு வருவதாக பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசங்கர தெரிவித்தார். தேவைப்பட்டால் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயற்படுத்துவதற்கு ஆதரவளிக்க ஆயுதப்படைகளின் உதவி கோரப்படும் என அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் உள்ள மிகப்பெரிய அமெரிக்க ராணுவ தளமான அல் உதைத் விமான தளம் மீது ஈரானிய ஏவுகணை ஒன்று தாக்குதல் நடாத்தியுள்ளது. இருந்த போதிலும் குறித்த தாக்குதலில் எந்தவிதமான உயிர் சேதங்களும் பதிவாகவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானில் இருந்து தமது நாட்டுக்கு ஏவப்பட்ட மற்றொரு ஏவுகணையை தாம் வெற்றிகரமாக வழிமறைத்துள்ளதாக கட்டார் பாதுகாப்பு அமைச்சு கூறியுள்ளது. இதேவேளை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையுடன் தொடர்பு வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் 10 பேரை தாம் கைது செய்துள்ளதாக கட்டார் அறிவித்தது. கட்டாரில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை சார்பாக செயற்பட்டதாக கருதப்படும் 2 குழுக்களை அதிகாரிகள் கைது செய்துள்ளதாக அந்த நாட்டு அரசு நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் 7 பேர் கட்டாரின் ராணுவ நிலைகளை உளவு பார்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்ததாகவும் ஏனைய 3 ட்ரோன்களை பயன்படுத்தி சதி வேலைகளை முன்னெடுப்பதற்காக நியமிக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கியமான இடங்களில் வரைபடங்கள், தகவல் தொடர்பு சாதனங்கள் மற்றும் தொழில்நுட்ப உபகரணங்கள் என்பனவும் அவர்களிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. கொழும்பு பிலியந்தல வீதியில் சிறிய லாரியும் ஒரு பள்ளி வேனும் விபத்தில் சிக்கியுள்ளதாக போலீசார் தகவல் தெரிவித்தனர். இதற்கமைய ஒரு சிறிய லாரியும் ஒரு பள்ளி வேனும் விபத்தில் சிக்கி பின்னர் சாலைக்கருகில் இருந்த மின்கம்பத்தில் மோதியதாக தெரிவிக்கப்படுகிறது. ரத்னபெட்டிய பகுதியில் இடம்பெற்ற குறித்த வாகன விபத்தினால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மேலும் இதன் காரணமாக பிலியந்தலையில் இருந்து கொழும்பு நோக்கி 120வது வீதியின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மிக விரைவில் 3வது அலை தாக்குதல், அமெரிக்கா விடுத்துள்ள பகிரங்க சவால். பற்றி எறியும் ஈரான், 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலி. சுரேசாலை கைது, திடீரென சிங்கப்பூர் பறந்தார் கோட்டாபய ராஜபக்ஷ. உலக எண்ணெய் சந்தையில் பெரும் பதற்றம், ஈராக் அவசர நடவடிக்கை. மத்திய கிழக்கில் மோதல், கொழும்பில் தூதரகங்கள், விடுதிகளின் பாதுகாப்பு அதிகரிப்பு. கட்டாரில் மோசமடையும் நிலவரம், அமெரிக்காவின் மிக பெரும் ராணுவ தளம் மீது கொடூர தாக்குதல். கொழும்பில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் பாரிய விபத்து. இத்துடன் ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.